ஒருவேளை இன்றைக்கி சத்துருவின் போராட்டினதான் ஏவல் ஆவியினால் படாத பாடுபட்டிருப்பீங்க, வேதனைப்பட்டிருப்பீங்க, பல வருஷங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க, பல வருஷங்கள் பிசாசின் பிடியில் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுவாங்க. Praise the Lord. Good morning. Hallelujah. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியாவின் புஸ்தகம் 3:15 பைபிள் எழுதியிருக்கு. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஸோ தீங்கு பல இடங்கள்லேருந்து நமக்கு வருது. முதலாவது பார்த்தீங்கன்னா யோபு 2:10, அதே போல் எரேமியாவின் புஸ்தகம் 31:28, அதே போல் ஏசாயா 45:7 தீங்கு தேவனாய கர்த்தரிடந்து வருகிறது. தேவன் உண்டாக்கிய ஜனங்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது, அநீதியான ரத்தம் சிந்தும்போது விசேஷமாக, அதே போல் பயங்கரமான வேண்டாத கெட்ட காரியங்களில் ஈடுபடும்போது கர்த்தர் அழிவு உண்டாக்குறார். சோதம் குமார் அழித்தார், நோவாவின் காலத்தில் பெருவெள்ளம் பூமி அழித்தது. இப்படி எல்லா எம்பரஸ் டைம்லேயும் அதை பார்க்குறோம். ஸோ தேவனுக்கு கோபம் வரும்போது அவர் தீங்கு அனுப்புகிறார். தீங்கு எப்படி அனுப்புகிறாரு? கொள்ளை நோயினால் அனுப்புகிறாரு. 2 சாமுவேல் 24 தாவீது பெருமை கொள்ளும்போது ஆண்டவர் தீங்கு அனுப்பி எத்தனையோ பேர் அங்கே செத்து போனாங்க, 70,000 பேர். ஸோ தேவனிடத்தில் வர்ற தீங்குகள், மக்கள் அவரை விட்டு விலகி போகும்போது தீங்கு அவர்களுக்கு ஏற்படுது. கெட்ட குமாரன் கதையில் தீங்கு அவனுக்கு நேரிட்டதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ தேவனிடத்தில் நமக்கு தீங்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஏன்னா தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் தீங்கு செய்வார் இல்லைன்னு வேறும் சொல்லுது. ஸோ முதலாவது நம்ம அவர் அறிகிற அறிவில் நம்ம வளர்ச்சி அடையணும். அது ரொம்ப முக்கியம். நாம் அவர்கிட்ட திரும்பி நாம் செய்கிற பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். தாவீது அப்படி கேட்டதுனால 2 சாமுவேல் 24 ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். அதே போல் யோனாவின் புஸ்தகம் பார்க்கும்போது 3:10 அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். யோவேல் 2:13 பார்க்கிறோம். தாம் தம்முடைய ஜனங்களுக்கு அனுப்பின தீங்கை நீக்கி அவரை விடுவிக்கிறார். கொள்ளை நோய்கள், வெள்ளம், நிலநடுக்கங்கள், எதிர்பாராத பயங்கரமான புயல், வெள்ளங்கள், இவை எல்லாம் இயற்கை சேதங்கள் முழுவதுமே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது வரும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது, அவர் கொலை செய்யப்படும் போது பூமி அதிர்ந்தது, கல்லறைகள் வெளிப்பட்டது, அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டது இல்லையா? பயங்கரமான இருள் சூழ்ந்தது. இயற்கைகள் தேவனுடைய கோபாக நிறைவேற்றது. அப்போ நம்ம எப்போதுமே தேவனுக்கு பயந்திருக்கணும். நம்முடைய மூச்சு அவர் கையில் இருக்குது, நம்முடைய வாழ்க்கை அவர் கையில் இருக்குது. ஸோ நம்ம அநியாயமாக அவருக்கு விரோதமாக சரி, மற்ற இடத்துல நம்ம தப்பு செய்யக்கூடாது. 2வது தீங்கு சாத்தாண்டந்து வருது. மார்க் 9:17 பார்த்தீங்கன்னா, சத்ருவாய சாத்தான் அந்த சின்ன பையனை சிறு வயது பாதிப்பை நம்ம பார்க்கிறோம். சாத்தான் செய்வனை வைக்கிறான், ஏவல் வைக்கிறான், பல விதங்களில் சூனியம் வைக்கிறான், பல விதங்களில் நல்லா இருக்கிற குடும்பங்களை பிரித்து விடுறான், பாலிய பிள்ளைகளை கெட்ட வழியில் நடத்துகிறான், வயோதிபர்களை தாங்களே காதில் சத்தம் கேட்டு உளறிக்கிட்டே இருக்க வைக்கிறான். முடிவில் அவங்க பிசாசோடையே இறந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பிசாசானவன் தீங்கு செய்பவன். அவன் தீங்கு இழைக்கிறதுல 1ஆம் நம்பர். யோபுக்கு அவன் தீங்கு இழைக்கிறான். ஆனால் யோபு அதை அறியாமல் தேவன் தான் தீங்கு வரச்சான்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அப்படி இல்லை பிரியமான தெய்வ ஜனமே. சாத்தான் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாகவும் தீங்கு இழைக்கிறான். கொரிந்து சபைக்கு பவுல் போன போது ஆண்டவர் ராத்திரிங்க தரிசனமாகி, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, ஒருவரும் உனக்கு தீங்கு செய்ய உன்மேல் கை போடுதல் என்று வாக்கு கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 4:16-17 எல்லா தீமைக்கும் அவனை விலக்கி காத்தார். அதே போல் மத்தேயு 6:13 தீமை என்று எங்களை காத்துக்கொண்டு நம்ம ஜெபிக்கிறோம். சோர்ந்து பாருங்க. ஒருவேளை இன்றைக்கி சத்துருவின் போராட்டினதான் ஏவல் ஆவியினால்
படாத பாடுபட்டிருப்பீங்க, வேதனைப்பட்டிருப்பீங்க, பல வருஷங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க, பல வருஷங்கள் பிசாசின் பிடியில் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் கர்த்தாவே, இயற்கை சீற்றங்களிலிருந்து உம்முடைய அடியாரில் பாதுகாரம் இயேசு சுவாமி. பயங்கரமான சுனாமி தமிழ்நாட்டை நெருக்கும்போது கர்த்தாவே, ஒரு அருமையான வாலிபனை, கடற்கரை பக்கத்தில் இருந்த குடிசையில் தங்கின வாலிபனுக்கு தேவத்துவன் காட்சியளித்து, நீ இந்த இடத்தை விட்டு சென்னைக்கு போய் என்று சொல்லி அவனை காத்து கொண்டீர். பயங்கரமான சுனாமி என்று அவனை காத்து கொண்டே தப்பு வைத்தீர். அவன் குடிசைதான் பக்கத்தில் இருந்தது. ஆனாலும் அவன் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு பயந்து நடந்த ஒரு மீனவனாக இருந்தபடினால் அவனை மட்டும் நீர் காப்பாற்றினீர். அதுபோல கர்த்தாவே, மக்கள் உமக்கு பயந்து நடக்க செய்யும். எப்போதும் தங்களை விட தங்களுக்கு அப்பாற்பட்ட இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற தேவன் ஒரு இருக்கிறார் என்று நம்பி விசுவாசத்தோடு தேவ பயத்தோடு வாழச் செய்யும். சத்துருவினால் அவர்கள் பாடுபட்டால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லா பில்லி சூனியங்கள், மந்திர சக்திகள், மந்திரவாதியுடைய கொடுமைகள், சூனியங்கள், ஏவலாவிகள், காதில் பேசுகிறது, நைட்டு கெட்ட கெட்ட கனவுல உருவாக்குறது, பாம்பின் கல் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை நான் சபிக்கிறேன். வீடுகளை விட்டு அவர்கள் போவதாக பரிசுத்த ஆவியானவர்களை சபித்து பாதாளத்திற்கு திருப்பி போடுவாராக. உம்முடைய ஜனங்களை விடுவியும் இயேசு சுவாமி. பிசாசின் போராட்டங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்தார். தனித்து பைத்தியக்காரி போல் உட்கார்ந்த பிள்ளைகளை விடுவித்தாலும் இயேசு சுவாமி. குடும்ப பிரச்சனைகளை என்று அவளை விடுவித்தாலும், வேண்டாத பிலிசு உண்டு அவளை விடுவித்தாலும் இயேசு சுவாமி. வீட்டிலிருந்து பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தை சபிக்கிறேன். கெட்ட குமார் திரும்பி வரட்டும். பிசாசின் பிடியில் திரும்பி வரட்டும். பிசாசின் தீங்கியெல்லாம் பரிசுத்தமுள்ள இயேசுவின் நாமத்தில் விரட்டி அக்குடும்பங்களை சமாளித்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.